வணக்கம் ப்ரோ, நான் தான் உங்களுடைய ட்ரெண்டிங் ரமேஷ் மலானி ப்ரோ. இப்போ நம்ம விநாயகர் சிலை கிட்ட தான் வந்திருக்கோம். இந்த விநாயகர் சிலை எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நெல்லூர்பேட்டில் பெரிய தெருவில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலை தாங்க. அதாவது எவ்வளோ பெரிய விநாயகர் பாருங்கள், சுமாராக வந்து பார்த்தா 15 அடி இருக்குது இந்த விநாயகர். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அங்கே வந்து பாருங்கள், இந்த விநாயகரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், சிவன் இருக்கிறாரு. அப்படியே வந்து பார்த்தா அந்த பக்கம் பார்வதி வந்து இருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா மயில் மேலே இந்த விநாயகர் வந்து பார்த்தா உட்காந்துருக்காரு. எவ்வளோ சூப்பராக பிரம்மாண்டமான முறையில் தும்பி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. அவ்வளோ கோல்டு கலரில் வந்து பார்த்தா வளைவான முறையில் அழகாக இருக்கிறது. அதை வந்து அதாவது கிரீடம் இந்த முகத்தை வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது. அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு வந்து போனால் கம்பீரமான முறையில் வந்து போனால் விநாயகர் வந்து உக்காண்ட்ருக்காரு. இது போல் வந்து போனால் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகான முறையில், அதை விட இது வந்து போனால் நல்லா அழகாக சூப்பராக இருக்குது. ஸோ இந்த விநாயகர் வந்து அதாவது வந்து போனால் சோபா மேலே உட்கார மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து வந்து போனால் சின்ன பிள்ளையார் வந்து அது கீழே வந்து இருக்கிறார் பாருங்கள். அப்புறம் வந்து போனால் எலி வந்து இருக்கிறது. அதுக்கடுத்து வந்து பாருங்கள் மேலே வந்து பாருங்கள் அப்படியே வந்து போனால் பெரிய லெவலில் எவ்வளோ அழகான முறையில் வந்து இருக்குது. இந்த பெரிய தெருவில் இருக்கக்கூடிய விநாயகர்கிட்ட தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளோ நல்லா இருக்கிறது இந்த விநாயகர் வந்து போனால். ஸோ நெல்லூர்பேட்டில் இருக்கக்கூடிய பெரிய தெருவில் நீங்களாம் வந்து இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பாருங்கள், அது கண்களெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த முகத்தை பாருங்கள் பளிச்சுன்னு வந்து இருக்கிறது. இந்த விநாயகர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு முறை கற்பூரமெல்லாம் கொளுத்திட்டு நீங்கள் வந்து வேடிட்டு போனீங்கன்னா எல்லாமே நிறைவேறுதுன்னு சொல்லப்படுது. அதாவது வந்து போனால் பிள்ளைகளும் சரி, பெண்களும் சரி, ஆண்களும் சரி, அதாவது வந்து பண்ணால் படிப்பெல்லாம் வந்து பண்ணால் ஏறலைனா கூட அவங்க வந்து பண்ணால் இந்த பிள்ளையார்கிட்ட வந்து வேண்டிட்டு அவங்க வந்து போனாங்கன்னா எல்லா படிப்பெல்லாம் சூப்பராக வந்து பண்ணால் ஏறுகிறது. அவங்க வந்து படிப்பில் பாஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து திருமணம் ஆகாதவங்க, குழந்தை பாகம் இல்லாதவங்க யாராக இருந்தாலும் இவர்கிட்ட வந்து ஒரு பிள்ளையாருக்கு அந்த இடத்துல வந்து பண்ணால் கற்பூரம் கொளுத்திட்டு போனாங்கன்னா எல்லாமே நிறைவேறும். ஸோ மறக்காமல் வந்து பண்ணால் இந்த இடத்துல எல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு பண்ணுங்க சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை யாராவது ஃபாலோ பண்ணால் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். யாராவது வந்து பண்ணால் இது போல் கோயில் வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்முடைய சேனல் வந்து பண்ணால் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் தான் உங்கள் டிஆர் ப்ரோ.